அக்கா அக்கா வாங்க வைக்க போற எரியுது அக்கா சீக்கிரம் வாங்க எல்லாரும் அந்த பக்கம் போங்க வாங்கண்ணே வாங்கண்ணே அந்த பக்கம் போங்கண்ணே தண்ணி எடுத்துட்டு போங்க அக்கா சீக்கிரம் அண்ணா எந்திரிச்சு வாங்க வைக்க போற எரியுது ஏக்கா எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க என்னாச்சு? ஏதோ எருமை ஓடிடுச்சாப்பா. எருமையா? எருமை வைக்கோல தின்னதானே எப்படி தீ வைக்கும்? என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சரி என்னடா இது? மனுஷனை நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? பிரபாகரா, பிரபாகரா, கதவு திறடா. யாரு? நான் தான்டா, கதவு திற. நீயா? என்னையா? என்னாச்சு? என் கூட வாயேன். ஒன்னும் கவலைப்படாத வர்கீஸே. பாலாறு பூஞ்சாறு பக்கம் அந்த மாடு நிச்சயமா மாட்டோம். அவனுக்கு கையில கிடைச்சதுன்னா ராத்திரியோட ராத்திரியை வெட்டி கறியாக்கிடுவானுங்க. ஆமா வர்கீஸா, உங்க அப்பா கூட இதே மாதிரி ஒரு மாடு கயிறு எடுத்துக்கிட்டு போகும்போது அதை துரத்துக்கிட்டு போய் கிணத்துல விழுந்து செத்துட்டார்ல. வர்கீஸே இந்த பக்கம் தான் போயிருக்கு. சமோயா எருமைக்கு சரியா தீனி வச்சாயா? நல்ல சாராயத்தை குடிச்சுட்டு எவட்டாவது கிடந்துருப்பா. ஊரெல்லாம் உலகத்துல நான் மட்டும் நிக்கிறேன் விட்டுறேன். நீ போற வர வாங்குற காசை கொடுத்துட்டு நீ இப்பதானே வர. கொஞ்சம் அஸ்தா கூட எல்லாரும் தூக்கி இருக்கு தெரியுமா? ஏன் மாட்ட எனக்கு பாத்துக்க தெரியும். மூடி போய் வேலைய பாரு. 50 லிட்டர் போடா. போய் சேத்துல எருமை கை வைக்க. மூஞ்சி மேல அடிச்சிருக்காரா? பாத்துறலாம். ஆண்டனிங்கடா புகார் கொடுப்போம். டேய் 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 பின்னாடி சுண்ணாம்பு தடவன மாதிரி லுங்கிய மடிச்சு கட்டிட்டு எங்கடா போற? அது போயிருச்சுடா. இது வேற மனுஷனா நிம்மதியா வாழ விடுறீங்களாடா? காலையில எருமையை கொண்டு தேடி இருக்கோம். நீ எங்க ஊர்ல எங்கடா எருமை? தோட்ட போற பக்கம் ராசத்தியம்மா லப்பர் ஸ்டேட்ட நாசம் பண்ணிட்டு ஓடிடுச்சுன்னு. அப்ப காட்டுக்குள்ளதான் ஓடி இருக்கும். வா நில நான் கூட்டமா திருவிழாக்க போறீங்க. ராயப்பா பரமா நீ அந்த பக்கம் போங்கடா. குமாரண்ணே ஆண்டனி எல்லாரும் ஏன் கூட வாங்க. வாங்க பாத்து. என்ன தோட்டமா இல்ல காடா? சனி இதுதான்டா இயற்கை. பெருசு என்ன முந்திட்டு போற? எருமை உடம்புல ஓட்டிய போட்டுற போது. கவட்டை கீழே அட்டையை இருந்து பராக் பாத்துக்கிட்டு இருக்க. எங்க? எங்க? அங்கயா? எங்கடா? வாங்கடா வாங்கடா சீக்கிரம் இந்த வழியா தான் போயிருக்கு. அங்க போதுடா. வா. ஐயோ 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 டேய் எல்லாத்தையும் மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்கடா. எல்லாம் மூலிகை செடி மருந்து செடிடா. டேய் சங்கு என்னடா பிரச்சனை? யோ வர்கீஸ் வெட்டுறதுக்கு வச்சிருந்த மாடு கை தடுத்துட்டு ஓடிடுச்சியா? அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ அந்த பாவப்பட்ட வாயில்லா ஜீவனை விடம்பா. எல்லா ஜீவனுக்கும் இந்த பூமியில ஒரு இடம் இருக்கு. அது காட்டுலயோ மேட்லயோ பாவம் வாழ்ந்துட்டு போட்டு விட. பாத்தியாடா மனுஷங்க எல்லாம் இங்க துண்டை காணும் துணியை காணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவர் சும்மா விடு விடுன்றாரு. ஐயோ சங்கு மோசமான வார்த்தைகளை உபயோகிக்காத. அது நம்ம சுற்றுச்சூழலை கூட மாசுபடுத்தும். உள்ள விட்டு ஜாலியா இருந்துக்க. டேய் செடிங்கடா.
அல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். பாலனே, மோசமான வார்த்தைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். உன்ன அப்பனுக்கு ஃபோன் பண்ற, அப்பா வீட்டுக்கு போறாங்கற. என்னடி நான் எப்ப வேணா எங்க அப்பா வீட்டுக்கு போவேன். உனக்கு என்ன? பெரிய இன்ஸ்பெக்டரா? வீட்ல ஒரு கக்கூஸ் கூட கழுவுறது. ஏய், பேட்ச் கேட்டிங் இருக்குறதா இரு. இல்ல கிளம்பி போடே. அதுக்குள்ள அப்பனுக்கு மகளுக்கு. எங்க அப்பா பத்தி பேசாத. தருத்தரம் புடிச்சவளே. வந்தடல இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்கடி. போடு. எல்லாத்தையும் போட்டு ஓடு. கட்ன ஒரு வாரத்துல என்கிட்ட எங்க அப்பா கிட்ட பிரஷர் பண்ண ஆரம்பிச்சு. உன்னால உங்க அப்பா எப்ப பிரஷர் பண்ணி? தலையில போடு. தலையில அப்படி சேர்த்து கொண்டு வந்து. அப்படியே சந்தோஷமா இரு. சார், எஸ்ஐ சார். அடச்சே, யார் வந்தா எனக்கு என்ன? நீயே போய் கவுத்துற. என்னையா? சார், என் தோட்டத்துல நல்ல பிஞ்சு கிழங்கா இருந்தது சார். அந்த எருமை கை தவுத்துட்டு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு சார். இவங்கிட்டயாவது லைசன்ஸ் இருக்கிற ஒரு துப்பாக்கி வாங்கி அந்த எருமையை சுட்டு கொல்ல வேண்டியதானையா? யோ, நான் எதுவும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, சரியா? कुछ हुआ नहीं ना? எனக்கு ஒண்ணும் இல்லடா. என்னடா? ஐயோ, ஆண்டவர், காட்டு பண்ணியோட மோசமான அவ்வளவு பேருக்கு. ஐயோ, காணல ரெண்டு மூட்டை அனுப்பி சொல்லிருந்தேன். நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு. என்ன சமாதானம் சொல்ல போறேன்? அடுத்த விளைச்சலுக்கு நான் 2 மாசம் ஆகும். இந்த பொம்பளைங்க வேற வேலைக்கு அங்க என்ன புடிக்கிட்டு இருக்க? வா கீழ. ஏய், கீழ வாங்கப்பா. மாவன அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். செத்தா. ஏய், இங்க ஒண்ணும் செஞ்சிராதப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தான் பதில் சொல்லணும். ஏய், இந்த சர்ச்சை நம்ம அப்போ இருங்க. பேசி தீத்துப்பா, அமைதியா இருங்க. ஏய், வெறும் காடா இருந்துச்சு. கடுவா சுத்தி கிடந்துச்சுடா. எங்க அப்பா வனத்துறை ஏமாத்தி கோயிலுக்கு எடுத்து வச்சு சுத்துறா. அதுக்குள்ள எருமையை விட்டு பஞ்சாயத்துல பிராது கொடுத்து இந்த ஆளோட கடையை இன்னைக்கே நான் மூட வைக்கிறேன். சொல்லிட்டீங்களாப்பா போலீஸ்ட்ட? ஏய், அவங்க கிட்ட இருந்து பதில் சொல்றாங்க. ஹலோ ஐயா, வயல மொத்தமா நாசம் பண்ணிருச்சீங்க. சரி, கொஞ்சம் வந்து பாருங்க. வீட்டுக்கு வரேன். சொல்றேன்ல, போங்கம்மா. சும்மா ஐயா வருவார், போங்க. வை. சோசர் ஃபாதர், இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் சுட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? இங்க பாருங்க, விளைஞ்சதெல்லாம் எப்படி நாசம் புரியுது பண்ணிட்டு ஃபாதர். ஆனா சுட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. தாசில்தார் ஆர்டர் வேணும், மாட்டு டாக்டர் வரணும், இப்படி நிறைய பிரச்சனை ஃபாதர். அப்புறம் நீங்க எதுக்கு எருமை நாங்களே பிடிச்சு? ஏய், ஏண்டி நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னல, புரியாத உனக்கு? இடையில கூப்பிடாதுங்கிறல்ல. இங்க பாருங்க, எருமையை பிடிக்கிறதெல்லாம் சரி, அது மட்டும் காட்டு எருமையா இருந்துச்சு, நடக்கிறதே வேற. அப்ப எல்லாம் வீட்டுள்ளே பூட்டி கிடக்க வேண்டியதான். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், மதம் பிடித்த எருமை ஒன்று ஊரை சுற்றி உலாவி வருகிறது. அதனால் பொதுமக்களுக்கு ஆபத்து நிலவுகிறது. அந்த மிருகத்தால் பால், என்னாச்சு? வேண்டாம் வேண்டாம், அழாத. காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் தடை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் சரி ராஜா, சரி ராஜா. ஏதோ எருமையா குழந்தை பயப்படுது. நான் கதவை அடைச்சுக்கிறேன். பார்த்தாலே தெரியுதே. உணவு அறுவடைக்கோ விறகு வெட்டுவதற்கோ யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். பொதுமக்கள் ஏய், விளையாண்டு போதும். எல்லாரும் வீட்டுக்கு ஓடு. ஓடு. ஏய், எல்லாம் ஓடுங்கடி. யாரும் இங்க இருக்க கூடாது. ஆபத்தில் இருக்க ஒன்றும் செய்யாத இந்த ஊனமான அரசியல்வாதிகளை எதிர்த்து உங்கள் குரலை எழுப்புங்கள். அச்சப்பட வேண்டாம் மகாஜனங்களே. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவென்றால், மதம் பிடித்த எருமை ஒன்று ஊரை சுற்றி உலாவி வருகிறது. அதனால் நீ அந்த பிள்ளை பின்னாடி பல்ல காட்டிக்கிட்டே மாட்டை விட்டுட்ட. இப்போ ஊர்ல ஒருத்தன் உசுருக்கும் உத்தரவாதம் இல்லை. அந்த புள்ள இன்னைக்கு வரைக்கும் தனியா வரப்பா தான் சுத்திட்டு இருக்கு. 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது ட்ரில் மாஸ்டர் கூட டிங்கு டிங்கு நல்ல மேட்ரு. என்னடா மேட்ரு? அவளை விடுறா. அந்த எருமை மாட்டட்டும், நெத்திய பொழந்துரு. மாடு மாட்டிருச்சுன்னா அங்கங்க குத்திக்கிட்டு இருக்காதீங்க. வச்சு சங்கிலே இருக்கீங்கன்னா அப்ப இனி குட்டப்பனை தான் கூப்பிடணும். क्यों झगड़ा कर रहा है? झगड़ा नहीं. குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யாரும் வேலைக்கோ தோப்புகளுக்கோ செல்ல வேண்டாம். என்னங்கடி ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு? காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கறிக்கடை வர்க்கீஸோட எருமை மாடு கை தாத்துக்கிட்டு ஓடிருச்சான். அவனோட மாடு தானே, ஓடாம வேற என்ன செய்யும்? இந்த வயசுலயும் கல்யாணம் கட்டாம அவுத்து விட்ட காலை மாதிரி ஊர் மேய்றான். அவன் தங்கச்சி மட்டும் என்ன கறிக்கடை நாய் மாதிரி ஆம்பளைங்களை மோப்பம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கு இல்லையாக்கா? ஸ்கூல்ல ட்ரில் மாஸ்டர் கூட அலௌன்ஸ்மெண்ட் காதுல கேட்கல. சாவாசம் வந்து கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. போங்கடி வீட்டுக்குள்ள.
போறோம் நீ போயா. வெந்திருக்குமாடி? ஓரளவுக்கு வெந்திருக்கோம். உப்பு போடவா? சரி போட்டுருங்க. ஒரு டீ போட இவ்வளவு நேரமா? அதான் போட்டுட்டு இருக்கேன்ல. அப்படியே அது கூட கொஞ்சம் முறுக்கு சிப்ஸ் மிக்சர் அந்த கூட. என்னங்க நீங்க காலம் கத்தலையா? சரி வேலையை பாரு. அதான்பா சொல்றேன், நாளைக்கு சோறு கொஞ்சம் கூடவே வச்சிருவோம். வெறுமனை கொடுத்தா விறகு கட்டை கூட தின்ற கூட்டம்டா. சரி, ஊர்ல இருந்து யாருமே கூப்பிடலீங்களாமே? எல்லாரும் வந்து என் பொண்ணு நிச்சயத்தை நான் அடிக்குவா. நான் அந்த காலத்துல ரப்பர் செடி எடுத்துட்டு வந்தப்போ ரப்பர் பால் குடிச்சா பசி ஆறுமானு கேட்ட கூட்டம் தானடா இது. ஏன் கூட கூட வர அங்க போய் இல்லை, சும்மா அப்படியே பேசிட்டு. கல்யாணம் தான் நடக்க போகுது இல்ல, அதுக்கு சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு தடபுடலா ஒரு விருந்து வச்சுட்டா போச்சு. அது போதும்ண்ணே. அப்புறம் என்னலாம் ரெடி பண்ணனா? பிராந்தி காலையிலேயே வந்துடும். அப்புறம் இந்த கல்லாப்பு ஒரு 70 ஒரு 10 கூட கூட்டிக்கிறோம். சரி 80 வச்சுக்கோ. அப்புறம் ஆப்பு அரைக்கும் போது அது கூட புழுங்கரிச்சியும் சேர்த்து அரைச்சேன்னு வச்சுக்கோ. ஆப்பு அதுக்கு நடுவில் எல்லாம் வெத்துன்னு இருக்கும், ஓரம் எல்லாம் முறுமுறுன்னு இருக்கும், நடுவில் பஞ்சு பஞ்சா இருக்கும் ஆப்பம். என்ன சொல்ல? டீ வந்துருச்சு. இந்த டீயை குடி. ஏய் ஒரு நிமிஷம், நான் கேட்ட ஐட்டம். அப்புறம் இந்த ஆப்பத்துக்கு மேல நல்ல கொழுத்த எருமக்கறியோட குழம்பு மிதக்கணும். மிதக்கிற குழம்புல ஆப்பத்தை சும்மா பெரட்டு. அப்போல இந்த போன்ல குசு குசு யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கூட தான்ப்பா. யார்? எந்த ஃப்ரெண்டு? எந்திரிச்சு உள்ள போடி, விருந்தாளிங்க வந்திருக்காங்களே. அப்புறம் முருகேசா, மீன் குழம்பு அப்பப்போ பக்கத்துலயே இருந்து தொடர்ந்து செக் பண்ணிக்க. அதுல இந்த மிளகா புளி எல்லாம் சேர்ந்து வர்ற வாசம் மூக்க தொலைக்கணும். அப்ப அந்த சக்கையை போட்டு மோர் குழம்பு வச்சிடலாமானே? சக்கையெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண வேணாம். மோர் குழம்புனா நல்ல சேப்பங்கிழங்கு சேர்த்து செய்யணும். அப்படியே மோர் குழம்புல ஊர்ன கிழங்க எடுத்து உறிஞ்சோடு வைய, அப்படி இருக்கணும். அப்புறம் அந்த ஊறுகாவை பச்சை குருமிளகுல செய். அதை சாப்பிட்டோன்னு வையன் தலையில இருக்க பேனெல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் எருமக்கறி வறுத்தது, அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதை செய்யும் போது வறுத்த தேங்காய் பத்திய ஈய சட்டியில பொறுமையா புரட்டி எடுக்கணும். அந்த கறியோட கொழுப்பு இல்ல, அது அப்படியே சக்கரை பாகு மாதிரி ஓரமா ஒதுங்கி இருக்கிறதெல்லாம். அங்க என்னடா சத்தம்? ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, ஊர்காரங்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரா அது? என்னடா ஒண்ணும் சொல்லாம ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? எருமைன்றானுங்க. டேய் பசங்களா, எங்கடா ஓடுறீங்க? சொல்லிட்டு ஓடுங்கடா. பெரியவரே, யாரோட எருமை? வர்கீஸோடது. வர்கீஸுடா? அப்ப கறி கிடைக்காதா? அட கறி இல்லாத விருந்துல அவர் விருந்தா? பின்ன என்ன எல்லாரையும் ஊத்துக்கா கூப்பிடுறீங்க? என்னடா இருக்கு போய அவனுக்கே சாவு மணி அடிச்சுட்டு போறான் பாரு. மாப்பிள்ள, அந்த லூசு பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? சோம்ப பொடி மண்டே அந்த பக்கம் தாண்டா போறான். எவனாச்சும் போய் இழுத்துட்டு வாங்கடா, முட்டிச்சு முடிஞ்சான். முதல்ல இருந்து ஆரி வருதா என்னாச்சு? கொஞ்ச நாச்சு காசு கொடுங்க என்னாச்சு? வட்டி காசு என்ன என்னாச்சு? எருமை ஓடிட்டு இருக்கு, இப்ப போய் வட்டிக்கிட்டேன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது என்னாச்சு? கொஞ்ச நாச்சு கொடுங்க என்னாச்சு? அவனை எப்படி முட்டி தூக்க போகுதுன்னு பாருங்க. கொஞ்ச நாச்சு கொடுங்க. சங்கு அவன் அந்த பக்கமா புடிச்சு இழுடா. ஏய் சாவத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கேன், முட்டா போயிட வாடா அந்த பக்கம்.
ஓடு ஓடு ஓடு. வர்கீசா விடாத, ஏறு ஏறு. ஏய் எங்கடா பேங்குள்ள போகுதுடா. வாங்க இன்னைக்கு ரெண்டு ஒன்னு பாத்துறோம். தரடா தரடா. உள்ள வா வர்கீசா உள்ள இருக்கு. நீங்க வீடு சத்திட்டு இருக்கு. உங்களால தான் செய்ய முடியுமா? இப்ப என்னால மட்டும் தான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். ஓய் மாட்ட புடிங்கடா. ஓய் புடியா பிரதேசி. பாருங்க. ஏய் போடா நீ போடா. ஓடுங்கடா. மரியாதைக்குரிய ஜில்லா கலெக்டர் அவர்களை மேப்பாறை கிராமம் கம்மாபுரம் தாலுகாவை சேர்ந்த ஆண்ட்ரூவின் மகன் பால் ஆகிய நான் என் மூதாதையர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறேன். அதுல அப்பாவோட பேர் மறைந்த ஆண்ட்ரூன்னு எழுதிக்கோ. மேம்பாறை கிராமத்தில் கசாப்பு கடையில் சட்டவிரோதமாக விற்பனை கொண்டு வரப்பட்ட ஒரு மகிஷம். அதென்ன மகிஷம்? எருமையை தாய மகிஷம்னு சொல்றோம். இது கூட தெரியாதாயா உனக்கு? அதுக்கு எருமையை நீ எழுதிக்க. ஆகையினால் இந்த விஷயத்தில் தாங்கள் தயவு கூர்ந்து கவனித்து என்னை போல் ஏழை எளிய மக்களுக்காக உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிரச்சனை நடக்குது? சோம்பு பிடிக்கிட்டு இருக்க? ஏய் இருங்கப்பா இருங்கப்பா, என்னாச்சுன்னு பார்க்கலாம். போலாம் போலாம். பொறுத்துக்கு வருது சார். சரியா வீட்டுல போய் உட்காந்து தெரியாது. சாதாரண என்ன பிரச்சனைங்க? சுத்திக்கிட்டு இருக்கு. பாத்துட்டு வேலையில அவனுக்கு வந்து வந்துறாங்க. என்ன அலப்பற பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ வேணும்ப்பா தூக்கிட்டு இருப்பானு சொல்றீங்களா? என்ன தோழர் இது? இவன் இப்படியே விட்டுற முடியாது. கைய கால உடைக்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னப்பா இதுக்கு முன்னாடி வெட்டணும் குத்துறோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப என்ன பண்ண போறே? கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல சத்தம் போட்டு எடுத்தவங்க ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. என்ன அவங்கள மாதிரி கதரை கொடுத்துக்கிட்டு கோடியை பிடிச்சிட்டு சத்தியம் அமைதியா கேளுப்பா. விஷயம் ஒண்ணு, யாராவது எருமை வேணும்னு அவுத்து விடுவாங்களாப்பா? விஷயம் ரெண்டு, கறிக்கடை வர்கீஸ் நம்மளுக்கு தேவைப்படுறப்பலாம் நிறைய உதவி பண்ணியிருக்கான் இல்லையா? நீங்க சொல்றதும் சரிதான் தோழரே. என்ன ஒரு நாள் அவன் கறிக்காக நிக்க வச்சதே கிடையாது. விஷயம் மூணு, சாயந்தரத்துக்குள்ள நம்ம தலைவர் இதுக்குள்ள வந்து போட என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும்? காட்டுறதுனால கண்ணுல விரல் விட்டாட்டும் இதெல்லாம் ஒரு மேட்டரா? நோட்டு கேள்விப்பட்டேன் சார். சார் இதில் நம்ம என்ன சார் செய்ய முடியும்? சார் 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 காலையிலேயே ஒவ்வொருத்தரும் என் உயிர் எடுக்க வர்றாங்க. யோ வண்டி லெஃப்டில் ஓரம் கட்டியா, போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. எருமையை வெட்டுங்க, கறி வைங்க, சாப்பிடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. எங்க உயிரை ஏயா வாங்குறீங்க? ஓ காயலாங்கடை கூட தேராது. சாயா கிடைக்குமாண்ணே? சாராயம் கிடைக்கும், தரவா? என்னையா நியாயமா இருக்கு? பரம்பரை பரம்பரையா நம்ம ஊருக்கே கறி சப்ளை பண்ணது நம்ம வர்கீஸ் குடும்பம். இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையா? போடா வேண
நீ வேற தலைமுறை பாரம்பரியம்னுட்டு பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து நாட்டையும் வீட்டையும் விட்டுட்டு புழைக்க வந்தவனுங்க தானடா. ஒண்ணு கஞ்சிக்கு வழி இல்லாம வந்தவனுங்க, இல்ல ஏதாவது முளமாரித்தனம் பண்ணிட்டு ஓடி வந்தவனுங்க. அட சும்மா கிடங்கண்ணே, அவங்க அந்த காலத்திலே தூத்துக்குடியில இருந்து வந்தவங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம்னு அது. அட்ரா அட்ரா பாவம், 2 காலும் விளங்காத மச்சினிச்சி அநியாயமா கர்ப்பமாக்கிட்டு ராவோட ராவா மலையேறி வந்தான் இவங்க ஐயன் கறிக்கடை மாதன். அப்படியாண்ணே? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா? பரம்பரை இங்க விவசாய நிலம் கிடைக்கல, கறி வெட்ட தொடங்கிட்டான். அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு மாதிரி தினம் தினம் கறி வெட்டி திங்க எவங்க காசு இருந்துச்சு? மாசத்துல ஒரு நாள் ஒரு மாடை வெட்டினா ஊரே தின்னுவானுங்க. டே 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 போண்டாவை நல்லா பிச்சு பிச்சு திங்கிறல, காசு கொடுத்து கேட்டால் மட்டும் சுருன்னு கோவம் வருது உனக்கு. ஒரு தடவை கிறிஸ்மஸுக்கு முத நாள் அறுப்புக்கு வந்த எருமை கயிறை அத்துட்டு ஓடிடுச்சு. ஊருக்காரனுக்கு அதை ராத்திரியே பிடிச்சி கறியை வெட்டி பங்கு போட்டுக்கிட்டானுங்க. ஆனால் அந்த மாதனை 2 நாள் கழிச்சு தான் கண்டே பிடிச்சானுங்க. காஞ்சி போன பாலுங்கிடத்துல செத்து கிடந்தான். பாவம், எருமை தடுத்துட்டு பின்னாலே ஓடினாரு. ஓடினாரு. இது ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல. குட்டா பண்ண கூப்பிடுவோம். எப்படி உட்காந்துருக்கான் பாரு, உருக்கிழம்பு உடஞ்சிருக்கும் போல. ஆமாமா, நல்லா வாங்கியிருக்கான். என்ன வர்கீஸ், நல்லா இருக்கியா? கொசுறு கறிக்கு பிச்சை எடுக்க வேண்டாம் பாரு. மொடா குடி குடிச்சு போட்டு மாட்டை பார்க்காம பொம்பளை பின்னாடி சுத்துறா, இப்படிதான் நடக்கும். அட என்னப்பா இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசுறது? ஆஸ்பத்திரிக்கு பாப்பா, அதான் உனக்கு நல்லது. ரொம்ப வலிச்சா முதுகுல பெல்ட் போட்டு கட்டிக்கோ. அர்கிஸ்ண்ணா, இந்த பூமலை பசங்களுக்கும் உள்ளூர்காரங்களுக்கும் பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு. முடிவு எடுக்கிறாங்க, இப்ப சீக்கிரம் எடுங்க. குட்டப்பனை கூப்பிடுங்க, சுட்டு பிடிச்சிருவோம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு எதுக்கு அவனை வர கூப்பிட சொல்றேன்? அவன்லாம் ஒரு ஆளுமயிரு. வர்கீஸே, எனக்கு தெரிஞ்சு குட்டப்பா வரட்டும். அவன் வந்தால் தான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவன் ஏன் வர போறான்? அவனை தான் நல்லா செஞ்சு அனுப்பிச்சிட்டீங்களே. அப்படி என்ன செஞ்சிட்டோம்? அவன் வந்தாலும் வரலாம், நான் ஒத்தாலும் நீ அந்த எருமையை பிடிச்சி காட்டுறேன். பாக்குறியாடா? அப்ப புடிச்சு காட்டா. நீ என்ன வாயில வாழைப்பழமா வச்சிருக்க? நிறுத்துக்கடா ஆளு அவனுங்களும். நீ எல்லாம் மாட்டோட வாழை கூட பிடிக்க துப்புதாதவன்டா. இதெல்லாம் கூட இறங்கி மீன் பிடிக்கிற விஷயம் நினைச்சியா? டேய் சனி, நீ போய் குட்டப்பனுக்கு ஒரு வழியை பாரு. அதான் கரெக்ட். தல்றா.